நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய 63 நாயன்மார்கள்ல ஒருத்தரான அப்பூதியடிகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்பூதியடிகள் சோழ நாடான திங்களூரில் வாழ்ந்துட்டு வராரு. 7ஆம் நூற்றாண்டில் அப்பூதியடிகளும் திருநாவுக்கரசரும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. திருநாவுக்கரசர் சைவ சமயத்தை பற்றி உலகெங்கும் போற்றி புகழ்ந்துட்டு இருந்தாரு. சமண சமயத்தை பின்பற்றி வந்த ஒரு பல்லவ மன்னன் திருநாவுக்கரசரை ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. கல்லை கட்டி கடல்ல இறக்குறது, விஷம் கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாமே பண்றாரு. அப்போ எல்லாம் சிவனே நேர்ல வந்து திருநாவுக்கரசரை காப்பாத்துறாரு. திருநாவுக்கரசரோட இந்த பக்தியை பார்த்த அப்பூதியடிகள் திருநாவுக்கரசர் மேல மிகுந்த அன்பு வச்சிருந்தாரு. அந்த அன்பின் வெளிப்பாடா நிறைய தான தர்மங்கள் செஞ்சாரு திருநாவுக்கரசர் பேர்ல. இந்த அன்பின் வெளிப்பாடா வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களுக்குமே திருநாவுக்கரசுனே பெயர் வச்சாரு. ஆடு, மாடு, கதவு, தெராசு எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசு தான். இது மட்டும் இல்லாம இவருடைய மகனுக்கு பெரிய திருநாவுக்கரசனும் 2வது மகனுக்கு இளைய திருநாவுக்கரசனும் பெயர் வச்சாரு. இதுலயே திருநாவுக்கரசர் மேல எவ்வளவு பற்றோடு இருந்திருக்காருன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. திருநாவுக்கரசர் ஒரு நாள் திங்களூருக்கு போறாரு. அங்க போய் பார்க்கும்போது திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் அன்னதானம்னு இவருடைய பெயர்ல அன்னதானங்கள் நடக்கிறத பார்த்து இதெல்லாம் யாரு செய்யறான்னு ஊர் மக்கள்கிட்ட கேக்குறாரு. அப்போ எல்லாரும் சொல்றாங்க அப்பூதியடிகள்ன்றவர் தான் பண்றாரு அப்படின்னு. உடனே திருநாவுக்கரசர் அப்பூதியடிகள் வீட்டுக்கு போறாரு. அப்பூதியடிகளும் ஏதோ ஒரு சிவனடியார் வந்திருக்காங்கன்னு உள்ள கூப்பிட்டு உபசரிக்கிறாரு. அப்போ திருநாவுக்கரசு கேக்குறாரு, ஏன்பா உன் பேர்லயே அன்னதானம் எல்லாம் பண்ணலாம்ல, ஏன் திருநாவுக்கரசர்ன்றவங்க பேர்ல நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு அப்பர் சொல்றாரு, திருநாவுக்கரசர் பல அரசர்கள் அவரை கொடுமைப்படுத்தியிருக்காங்க, ஆனாலும் சிவபெருமானால காப்பாற்றப்பட்டவர் தான் அவர், இவ்வளவு பெரிய சிவனடியார் அவர் அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் ஒரு சிவனடியாரா இருந்துட்டு இவரை பத்தி தெரியலன்னா நீங்களாம் என்ன சிவனடியார்? நீங்க இந்த மாதிரி திருநாவுக்கரசரை பத்தி என்கிட்ட பேசாதீங்க, நீங்க இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு கடுமையா சொல்லிடுறாரு. அந்த காலத்துலலாம் எந்த சோஷியல் மீடியாவும் கிடையாது இவரோட சிவன் தொண்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ அந்த காலத்திலேயே இவருடைய தொண்டை அப்பூதியடிகள் தெரிஞ்சிருக்காருன்னா அப்போ எவ்வளவு உலகம் பரப்புற அளவுக்கு இவருடைய சிவ தொண்டு இருந்திருக்கும், யோசிச்சு பாருங்க. திருநாவுக்கரசு சொல்றாரு, என் அப்பன் சிவனடியை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது, என் அப்பன் சிவன் தான் என்னை சூளை நோயிலிருந்தும் பல தவறுகள்ல இருந்து என்னை வெளில கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் அப்பூதியடிகளுக்கு புரியுது வந்திருக்குது திருநாவுக்கரசர்னு. உடனே எல்லாரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அப்பூதியடிகள் திருநாவுக்கரசரை அங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. திருநாவுக்கரசரும் சரின்னு சொல்லிடுறாரு. உடனே அப்பூதியடிகளுடைய மனைவி போய் அறுசுவை விருந்து தயார் செய்கிறாங்க. அப்பூதியடிகள் தன்னுடைய பெரிய பையனை வாழையில பறிச்சுட்டு வரத்துக்கு தோட்டத்துக்கு அனுப்புறாரு. போன இடத்துல அவனை கருநாகம் ஒன்று தீண்டிடுச்சு, அவனும் இறந்து போயிடுறான். இந்த சோகத்தை மறைச்சிட்டு அப்பூதியடிகளும் அவரோட மனைவியும் திருநாவுக்கரசுக்கு உணவு பரிமாறுறாங்க. திருநாவுக்கரசர் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருக்கும் திருநீர் வழங்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. திருநாவுக்கரசர் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் திருநீர் வச்சு விடுறாரு. அப்போ பெரிய பையனை காணும்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது தான் இவங்க நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. திருநாவுக்கரசர் உங்கள் பையனை தூக்கிக்கிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே போய் 10 பாடல்களை பாடுறாரு. சிவபெருமானே மனம் இறங்கி வந்து அந்த பையனை காப்பாத்துறாரு, திரும்ப உயிர் பெற செய்கிறாரு. திருநாவுக்கரசருடைய இந்த பக்தியை பார்த்து பரவசம் அடைஞ்ச எல்லாரும் அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அப்பூதியடிகளும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சிவனுக்கே தொண்டு செஞ்சு கழிக்கிறாரு. பின்னர் சிவனடியே சேர்ந்துடுறாரு. திருநாவுக்கரசர் அந்த பையனை உயிர் பெற செய்த கோவில் திங்களூர்ல அமைந்திருக்கு.